இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக கர்த்தரை நான் சோசரிக்கிறேன். இந்த நாட்களிலும் நாம் மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாம் ஆதாரமாக வைத்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து கூட்டி வரும்போது அந்த நாட்களிலே செய்த அதிசயங்களைப் போல் நம்முடைய வாழ்க்கையிலும் அதிசயங்களை காண செய்வார் என்ற வசனத்தின் அடிப்படையில் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாட்களாக இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தர் செய்த அதிசயங்களை தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு செய்த அதிசயமாக நாம் ஒரு அதிசயத்தை பார்க்க போகிறோம். அதுக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யாத்திராகமம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13-14 வசனம். சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது. விடியற்காலத்தில் பாளையத்தை சுற்றி பனி பெய்திருந்த பனி நீங்கின பின் இதோ வனாந்தரத்தின் மீதெங்கும் உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி போல் பொடியத்தனையாய் தரையின் மேல் கிடந்தது. இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு கர்த்தர் அழைத்து சென்ற பாதை பாலைவன பாதை. 40 ஆண்டுகள் அவர்கள் அந்த பாலைவனத்திலே தங்கள் வாழ்க்கையை செலவிடும்படியாக கர்த்தர் வனாந்தர வழியாக அவர்களை கூட்டி செல்கிறார். எகிப்தியர்கள் இஸ்ரவேலர்களை துரத்தி விட்டார்கள். ஏனென்றால் கர்த்தர் வாதையினால் அவர்களை பயமுறுத்தியதினால் இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு போனால் போதும் என்று இஸ்ரவேலர்கள் வேண்டியது எல்லாவற்றையும் கொடுத்து அவர்களை துரத்தி விட்டார்கள். இதனால் இஸ்ரவேலர்கள் தங்கள் வழிக்கு என்று அப்பத்தையோ எதையுமோ எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனாலும் கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை பாலைவனத்திலே போஷித்தார் என்று நாம் இந்த வசனத்திலே பார்க்கிறோம். எப்படி போஷித்தாராம்? காடைகள் கிடைக்கும்படி செய்கிறார். பாளையமெங்கும் அவர்கள் இறங்கிய பாளையமெங்கும் அவர்கள் சாப்பிடுவதற்கு தேவையான காடைகள் வந்து விழுந்தது. மேலும் இஸ்ரவேல் மக்கள் சாப்பிடும்படியாக மன்னாவை அவர்களுக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அந்த மன்னா எப்படிப்பட்டது என்று பார்த்தோமானால் சங்கீதம் 78ஆம் அதிகாரம் 25 நாம் வாசிக்கிறோம். தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான், அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார் என்று வாசிக்கிறோம். பாருங்கள், இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தர் எப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை செய்தார் என்று. வனாந்தர பாதையாக நடத்தி கொண்டு போகிறார். எந்த ஒரு நாட்டிலோ அவர்கள் தங்கி இருந்து விவசாயம் செய்வது தங்களுக்கு தேவையான தானியங்களை அவர்கள் விளைய செய்யவில்லை. கர்த்தர் அவர்களுக்கு உணவளித்தார். கர்த்தர் அவர்களை போஷித்தார். வானத்து மன்னாவால் அவர்களை போஷித்தார். காடைகளை அனுப்பி அவர்களை போஷித்தார். இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் மிகவும் நேசித்ததினால் தேவதூதர்கள் சாப்பிட்ட அப்பத்தை இஸ்ரவேல் மக்கள் சாப்பிடும்படியாக கொடுத்தார். மேலும் அவர்கள் எப்படி சாப்பிட்டார்களாம்? பூரணமாய் சாப்பிட்டார்களாம். பாலைவனத்தில் ஒரு உணவு கிடைப்பது என்பதே அரிதாய் இருக்கிறது. சர்வைவல் பார்க்கும்போது பாலைவனத்திலே ஒரு வேளை பிரயாணமாக செல்கிறார்கள் என்றால் அவர்கள் தங்கள் வழிக்கென்று தேவையான உணவுப் பொருட்களை எடுத்து வைத்திருப்பார்கள். அந்த தூரத்தை எத்தனை நாட்கள் கடப்பார்கள் என்று அவர்களுக்கு ஒருவேளை தெரியாத சூழ்நிலையில் அவர்கள் என்ன பண்ணுவார்கள் என்றால் தாங்கள் வைத்திருக்கும் உணவை சிறிது தான் சாப்பிட முடியும். அவர்களால் திருப்தியாக சாப்பிட முடியாது. ஆனால் கர்த்தர் பாருங்கள், இஸ்ரவேல் மக்கள் 40 ஆண்டுகளும் எந்த குறையும் இல்லாமல் திருப்தியாய் சாப்பிட்டார்கள், பூரணமாய் சாப்பிட்டார்கள். இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் அவ்வளவாய் போஷித்தார். மேலும் இஸ்ரவேல் மக்கள் எங்கெல்லாம் தங்கியிருந்தார்களோ, எங்கெல்லாம் பாளையம் இறங்கினார்களோ அங்கெல்லாம் அவர்கள் அருந்தும்படியாக தண்ணீர் கிடைக்கும்படியாக கிருபை செய்தார். ஒரு இடத்திலே பார்ப்போமானால் வேதத்திலே மாரா என்கிற இடத்திலே வந்தபோது அந்த தண்ணீர் குடிப்பதற்கு கசப்பாக இருந்தது. அவர்களால் குடிக்க முடியாமல் இருந்தது. அப்படிப்பட்ட இடத்தில் இருந்த அந்த கசப்பையும் கர்த்தர் மாற்றுகிறார். மாராவின்
கசப்பை மதுரமாக மாற்றினார் என்று யாத்திராகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 25 நாம் வாசிக்கிறோம். உண்ண உணவு கிடைத்தது, உடுக்க உடை கிடைத்தது. மேலும் அவர்களுக்கு தேவையான அடிப்படை காரியமான எல்லா காரியங்களையும் கர்த்தர் அவர்களுக்கு செய்து அவர்களை வழி நடத்தினார். அவர்களுக்கு எந்த குறைவுமே இல்லை. வேதத்திலே நாம் வாசிப்போமானால் உபாகமம் 29ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்திரத்தில் நடத்தினேன். உங்கள் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உங்கள் காலில் இருந்த பாதரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை என வாசிக்கிறோம். பாருங்கள், இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் போஷித்ததோடு மாத்திரமல்ல, அவர்களுக்கு தேவையான எல்லா அடிப்படை காரியத்தையும் கொடுத்து அவர்களை வழி நடத்தினார் என்று பார்க்கிறோம். பூரணமாக இருந்தது, சாப்பாடு பூரணமாக இருந்தது. அவருடைய வஸ்திரங்களோ அவர்கள் காலணியோ பழையதாக போகவில்லை, அனைத்தும் பூரணமாக இருந்தது என்று பார்க்கிறோம். கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை நினைத்து அவர்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும்படியாக அதிசயமாய் அவர்களை வழிநடத்தி சென்று கொண்டு இருக்கிறார். இதுபோலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை கடந்த ஆண்டிலே நாம் நம்மளுடைய அடிப்படை தேவைகளிலே பல குறைவுகளோடு நாம் காணப்பட்டிருந்தாலும், இந்த ஆண்டு கர்த்தர் நமக்கு தந்திருக்கும் வாக்குத்தத்தம் அடிப்படை தேவைகள் ஒன்றிலும் நம்மை குறைவில்லாமல் கர்த்தர் பார்த்து கொள்வார், நம்மை போஷிப்பார், நம்மை வழிநடத்துவார். நம்மளுடைய அடிப்படை தேவைகள் அனைத்தையும் கர்த்தர் சந்தித்து நம்மை மகிழ செய்வார் என்று வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் அதை எப்படியாய் தந்து நமக்கு வாக்கு நம்மை சுதந்திரித்துக் கொள்ள செய்வாராம், பூரணமாய் கொடுத்து நம்மை சுதந்திரித்துக் கொள்வாராம், நாம் சுதந்திரித்துக் கொள்ள செய்வாராம். எந்த குறையும் இல்லாமல் பூரணமாய் நாம் அவைகளை அனுபவிப்போம் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஏனென்றால் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது கர்த்தர் நமக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கு செய்தது போல அதிசயங்களை செய்வார். நாம் கர்த்தரை பற்றும் பயத்தோடு எப்போதும் காணப்பட வேண்டும். கர்த்தரையே நாம் நம்முடைய எல்லா நாட்களிலும், நம்மளுடைய ஜபத்திலே எல்லா நாட்களிலும், நாம் செல்லும் இடங்களெல்லாம் நாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். வேதத்திலே பார்க்கிறோம், யோவான் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான் என்று வாசிக்கிறோம். கர்த்தர் வானத்து மன்னாவால் இஸ்ரவேலரை போஷித்து வழிநடத்தினார். அதுபோல நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் அப்பமாக தரப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மாதத்திலும் நாம் கர்த்தருடைய பந்தியிலே சேர துணியும் போது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டு அந்த பாவத்தை கர்த்தர் மன்னித்து விட்டார் என்ற நிச்சயத்தோடு நாம் செல்கிறோம். பாவத்தை அறிக்கை விட்டதனால் நாம் பரிசுத்தமாகி விட்டோம் என்று கிடையாது. கர்த்தருடைய இரக்கத்தின்படி, கர்த்தருடைய கிருபையின்படி அவருடைய சன்னிதானத்தில் நாம் சென்று அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பானம் பண்ணுகிறோம். எனவே அவருடைய சரீரத்தில் இரத்தத்தையும் பானம் பண்ணுகிற நமக்கு எந்த குறைவும் இல்லாமல் இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் பாதுகாத்து வழிநடத்துவார். எல்லா அடிப்படை தேவைகளிலும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை தந்து நம்மை அதிசயமாய் வழிநடத்துவார். எதுவும் குறைவு இல்லாமல் பூரணமாய் காணப்படும்படியாக கிருபை செய்வார். இனிவரும் நாட்களிலும் நம்மளுடைய அடிப்படை தேவைகள் அனைத்திலும் எந்த குறையும் இல்லாமல் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ள முடியாத அதிசயங்களை செய்து நம்மை மகிழ செய்வார் என்பதிலே சந்தேகமே இல்லை. நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். கர்த்தராகிய ஜீவ அப்பம் இயேசு கிறிஸ்துவாகிய ஜீவ அப்பம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அவருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்வோம். கர்த்தருடைய வசனத்தை, கர்த்தருடைய வேதத்தை எப்பொழுதும் தியானித்து அவருடைய வார்த்தையை மனதில் வைத்துக் கொள்வோம். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரையே நாம் நோக்கி பார்ப்போம். விசுவாசத்தை பற்றி கொள்வோம். விசுவாசத்தை விட்டுவிடாதபடி அவரிலே நிலைத்திருக்கும் போது கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு செய்து நாமும் அடிப்படை தேவைகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளும் அதிசயத்தை நமக்கு செய்து கர்த்தர் மகிழ செய்வார் என்பதிலே சந்தேகமில்லை. ஜெபம். கர்த்தாவே, இந்த நாளிலும் இஸ்ரவேலர்கள் பெற்றுக்கொண்ட அதிசயமான அடிப்படை தேவைகள் அனைவற்றையும் பெற்றுக்கொண்டார்கள், பூரணமாய் பெற்றுக்கொண்டார்கள். அதுபோல எங்களுக்கும் இந்த ஆண்டு முழுவதும் இனிவரும் நாட்களிலும் எங்களுடைய ஒவ்வொரு தேவைகளும், அடிப்படையான அனைத்து தேவைகளிலும் நீர் எங்களுக்கு நிறைவாய் தந்து, பூரணமாய் தந்து எங்களை மகிழ செய்ய வேண்டும் என்று உம்முடையத்தில் பிரார்த்திக்கிறோம். அப்படிப்பட்டதான கிருபைகளை, அப்படிப்பட்டதான அதிசயங்களை நீர் நிறைவேற்றி தருவீர் என்று விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.